காலை வணக்கம். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு வந்து த பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வாழ்க்கையில் இந்த படத்தில் பாருங்க, ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் உட்காந்து தரையில் எழுதிக்கிட்டு இருப்பார். எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணை வந்து யூதர்கள் பிடிச்சிட்டு வருவாங்க. ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு வராங்க. பாருங்க, இந்த பெண்ணு வந்து ஒரு விபச்சாரி. இந்த பெண்ணு வந்து ஒரு பிராஸ்டிடியூட், கணிகைன்னு சொல்றாங்க. நம்ம ஊரில் தமிழில் கணிகைன்றாங்க, பரத்தைன்றாங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு பாஷையில் வச்சுக்கிறாங்களேன். இவளை வந்து இந்த யூதர்கள் பூரா பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட்டை வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவ வந்து ஒரு விபச்சாரி, இவளை வந்து நாங்கள் வந்து இப்போ தண்டிக்கணும்னா மோசஸோட சட்டப்படி விபச்சாரியை வந்து கல்லை கொண்டு எரியணும். அது யூதர்களுடைய வழிகாட்டி யாருன்னா மோசஸ்ன்னு. இந்த பக்கம் பாருங்களேன், 10 கமாண்ட்மெண்ட்ஸில் வந்து மோசஸ்ன்ற கேரக்டரில் சார்ல்டன் ஹெஸ்டன்றவர் நடிச்சிருப்பார். 1956 வந்த படம். சார்ல்டன் ஹெஸ்டன் இவர் தான் மோசஸாக நடிச்சிருப்பார். இவர் தான் மோசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். யூதர்களுடைய குரு, யூதர்களுடைய வழிகாட்டி. இந்த மோசஸ் மூலமாக தான் அவங்க கடவுளை கும்பிடுறாங்க. இந்த மோசஸ் தான் அவங்களுக்கு பைபிளை கொடுக்குறாரு. சரியா? இப்போ இந்த மோசஸோட சட்டப்படி இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த விபச்சாரியை நாங்கள் கையங்கலமாக பிடிச்சிட்டோம், இவளை கல் எறிஞ்சு கொல்லணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றான். அப்போ அவள் வந்து இவர் முன்னாடி வந்து அவள் வந்து மண்டி போட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்து படுத்திருக்கா, மண்டி போட்டு என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணுறாரு, என்ன இவளுக்கு தண்டனை கொடுக்கணுன்றீங்க அப்படின்னது. ஆமாங்க, மோசஸ் படி கல்லை கொண்டு எரிஞ்சு கொல்லணும் இவளை அப்படின்னு. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறாரு, அவங்க என்ன அவங்களுடைய உள்நோக்கம்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இப்போ வந்து அவர் வந்து அன்பு, இரக்கம், பாவம், மன்னிப்பு, கருணை, அந்த வழியில வந்தவர். இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து தண்டனை கொடுங்க, கல்லை கொண்டு எரிஞ்சு இவளை கொல்லுங்கன்னு சொன்னா, இப்போ வந்து இயேசுநாதர் வந்து பார்த்தீங்களா, அவர் அன்பு கருணைன்னு சொன்னதெல்லாம் பொய், பூரா ஏமாத்து வித்த அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ இவர் வந்து இந்த பொண்ணை தண்டிக்காதீங்க, விடுதலை பண்ணிருங்கன்னு சொன்னா, மோசஸோட சட்டத்தை, நம்ம யூதர் குலத்தோட தலைமை மோசஸோட சட்டத்தை ஜீசஸ் கிரைஸ்ட் மீறிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாருங்க. அப்ப ரெண்டு ஆங்கிள் இருக்காங்க. இப்போ இவங்களுடைய உள்நோக்கத்தை ஜீசஸ் கிரைஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு, சரி அப்படியா, இந்த பொண்ணை கல்லை கொண்டு எரிஞ்சு கொல்லணுமா, சரி, தரையில எரிஞ்சுக்கிட்டே சொல்றாரு, தரையில எழுதிக்கிட்டே சொல்றாரு. ஜீசஸ் கிரைஸ்டை மட்டும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மிகப்பெரிய அறிவாளி. நிறைய பேர் சொல்றாங்க ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து எழுத படிக்க தெரியாதவன்றாங்க. அதெல்லாம் கிடையாது. ஜீசஸ் கிரைஸ்ட் அழகா எழுத படிக்க தெரிஞ்சவர், சின்ன வயசுலேயே அருமையாக படித்தவர். அவர் குறிப்பிட்ட வயசுல ஆலயத்துக்கு போகும்போது அங்கே ஆலயத்தில் உள்ள மத குருமார்கள்ட்ட, சான்றோர்கள்ட்ட, மத ஆச்சாரியர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு. எப்படி கடவுளை பற்றியும் மறுபிறப்பு பற்றியும் எல்லா விஷயங்களையும் அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு. அவ்வளோ பெரிய அறிவாளி. அதனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து எழுத படிக்க தெரியாதவர். ஜீசஸ் கிரைஸ்ட் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சவர். அவருடைய சீடர்கள் 12 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் வந்து மீன் பிடிக்கிறவங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து மீன் பிடிக்கிறவர் கிடையாது. அவர் வந்து தச்சர். அவங்க அப்பா வந்து ஒரு கார்பெண்டர், தச்சர். அவங்க அப்பா கூட தச்சு வேலை பார்க்குறாரு, சின்ன வயசுல படித்தவர். இப்போ இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் தரையில எழுதிக்கிட்டே, சரி மோசஸோடைய தீர்ப்புப்படி அந்த பொண்ணை வந்து கல்லை கொண்டு எறிங்க, உங்களில் பாவம் செய்யாதவன் தன்னுடைய முதல் கல்லை எரியட்டும்ன்றாரு. பாருங்க என்ன அருமையான வாசகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாட்டுக்கு எழுதிட்டு இருக்காரு தரையில. கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறாரு, ஒருத்தர் கூட இல்லை, எல்லாம் கல்லை கீழே போட்டு போயிட்டான். எல்லாமே பாவம் செஞ்சவன். பிறந்ததுல இருந்து எல்லாரும் ஒரு பொய்ய சொல்றான், ஒரு தப்பை செய்யறான், ஒரு திருடுறான், என்னென்னமோ அயோக்கியத்தனத்தை பண்ணிடுறான். அப்ப அவன் பாவம் செய்யாதவன் தானே அவளை கல்லை கொண்டு எறியணும் அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்ன உடனே கல்லை கீழே போட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஜீசஸ் கிரைஸ்ட் எழுதிக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாரு, எங்கம்மா அவங்களெல்லாம் அப்படின்னாரு. அவங்கெல்லாம் போயிட்டாங்க அப்போதே அப்படின்னாரு. போயிட்டாங்களா அப்படின்னாரு. சரி, அவங்கெல்லாம் உன்னைய வந்து எந்த நியாயம் தீர்க்கலை, நானும் உன்னைய நியாயம் தீர்க்கலை. நான் ஒன்று பெரிய ஆள், நான் வந்து உன்னைய நியாயம் தீர்க்கிறேன், ஒழுங்காக இருக்கணுமா அப்படின்லாம் சொல்லலை. அவங்க எல்லாம் போயிட்டாங்களம்மா, நானும் உன்னை நியாயம் தீர்க்கலம்மா, இனிமேல் தப்பு செய்யாத அப்படின்றாரு.
அந்த பொண்ணு அப்படியே ஜீசஸ் கிரைஸ்ட், அந்த பொண்ணெல்லாம் ஜீசஸ் கிரைஸ்டோட காலில் விழுந்து அப்படியே அவங்க சிஷ்யையா மாறுறாங்க. அவங்கெல்லாம் சீடர்களாக இருந்து தான் இந்த இந்த ஸ்டோரிஸ்லாம் நம்மளுக்கு வந்து வழி வழியாக வந்து தெரிஞ்சது. இதை வந்து என்ன சொல்கிறாங்க, உலக வரலாற்றிலே பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த வேர்ல்டு, பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்றாங்க. அருமையான ஒரு தீர்ப்பை சாதாரணமாக சொன்னது வந்து இதுதான். எப்படின்னு பாருங்க, நாங்கள் லா காலேஜில் படிக்கும்போது எங்கள் ப்ரொஃபஸர் கேட்பாரு, உலகத்திலே பெஸ்ட் ஜட்ஜி யாரு, பெஸ்ட் ஜட்ஜி யாரு அப்படின்னா நாங்கள் சொல்லுவோம் செஷன்ஸ் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, இன்டர்நேஷனல் கோர்ட்டு, சர்வதேச நீதிபதி, ஒவ்வொரு ஜட்ஜாக சொல்லுவோம் அந்த நீதிபதி இந்த நீதிபதியும்பா. இல்லை 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 இல்லைம்பாரு எங்கள் ப்ரொஃபஸர். அப்போ உலகத்திலே சிறந்த நீதிபதி யாரியா, உலகத்திலே சிறந்த நீதிபதி காலம் தாயா. காலம் இன்னைக்கு இருக்கிறவனை குப்பையில் இருக்கிறவனை கோபுரத்தில் கொண்டு போகும், கோபுரத்தில் இருக்கிறவனை குப்பைக்கு கொண்டு வரும். நீங்கள் பாருங்க, பெரிய பணக்காரன் நினைப்பேன், பெரிய ஆள் நினைப்பேன், பார்த்தா கொஞ்ச நாளில் ரொம்ப தரையில் கிடப்பேன். சில பேர் தரையில் கிடப்பேன் பரிதாபமாக, அவன் பார்த்தா பெரிய பெரிய லெவலில் வருவேன். காலம்தான் உலகத்திலே மிகச்சிறந்த நீதிபதி அப்படின்னு நாங்கள் காலேஜ் படிக்கும்போது சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த ஜீசஸ் கிரைஸ்ட்டு ஓகே, இவ்வளோ அன்பு, இரக்கம், பக்தி, நேர்மை, பணிவு, எவ்வளோ உயர்ந்த கொள்கைகளை சொல்கிறாரு பாருங்க ஜீசஸ் கிரைஸ்ட்டு. இவ்வளோ உயர்ந்த விஷயங்களை பரப்புறாரு, சொல்கிறாரு, அவரும் கடைபிடிக்கிறாரு. அவ்வளோ நல்ல மனிதனை ஏன் இந்த யூதர்கள் அவர்கள் ஏன் அவரை கொன்னாங்க, ஏன் சிலுவையில் அறிந்து கொன்னாங்க? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த யூதர்கள்ன்றவங்க ஜீசஸ் கிரைஸ்துக்கு முன்னாடி இருந்தே இருக்காங்க. இந்த யூதர்களுடைய பழம்பெரும் புத்தகம் தான் பைபிள். இந்த பைபிளை வந்து முழுக்க முழுக்க உருவாக்குனது வந்து இந்த மோசஸ் தான். பின்னாடி இருக்காரு பாருங்க, மோசஸ் தான். இவர் வந்து கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவ், இவர் கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவ், தூதுவர். இவர் தான் 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னு அந்த படம் இருக்கு பாருங்க. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் 1956 வந்துச்சு. மிகச்சிறந்த படங்க, அருமையான படம். 10 ஆஸ்கார் அவார்டு. அதுக்கப்புறம் பென்கர்னு ஒரு படம் வந்துச்சு, இவரே தான் நடித்தார். சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும் பென்கர் படம். அது ஒரு 10 ஆஸ்கார் அவார்டு வாங்கிச்சு. அந்த டைரக்ஷனு, அந்த ஒளிப்பதிவு, அந்த கதை, கேமரா, ட்ரெஸ்ஸிங், ஆக்டிங், ஃபைட்டு, வசனங்கள், எல்லாத்துக்கும் 10 ஆஸ்கார் அவார்டு சாத்தியமாக கிடச்சிச்சு. அவ்வளோ அருமையான படம். இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை இந்த யூதர்களுக்கு யார், இந்த மோசஸ் கொடுக்குறாரு. இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்னது? கொலை செய்யாத, கொள்ளையடிக்காத, பொய் சொல்லாத, அடுத்தவன் பொருளை திருடாத, அடுத்தவன் மனைவியை திருடாத, அடுத்தவன் பொருளை வஞ்சியாத அப்படின்னு. இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை போல் மற்றவர்களையும் நேசி அப்படின்றார். இப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அந்த யூத குலத்தில் தான் பிறக்கிறாரு, வளர்கிறாரு. இதை யூதர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இந்த யூதர்கள் என்ன அவங்ககிட்ட ஒரு பியூட்டினா, பைபிளில் என்ன வருதுன்னா, கடவுள் வந்து முதல்ல வந்து வானத்தையும் பூமியையும் படைக்கிறார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றா படைக்கிறார். வானத்தை படைக்கிறாரு, பூமியை படைக்கிறாரு, கடலை படைக்கிறாரு, மிருகங்களை படைக்கிறாரு, அப்புறமேட்டு செடி கொடிகளை படைக்கிறாரு, தாவரங்களை படைக்கிறாரு. ஒவ்வொன்றையும் படைச்சிட்டு இது நல்லது என்று கண்டேன், இது நல்லது என கண்டேன்னு சொல்றாரு. இப்படி செஞ்சுட்டு கடைசியில் மனிதனை கண்டுபிடிக்கிறாரு, மனிதனை உருவாக்குறாரு. மனிதனை உருவாக்கிட்டு 6 நாள், என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள், ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 6 நாள், நல்லா கவனிச்சுக்கோங்க, 6 நாள் எல்லாம் செஞ்சுட்டு 7ஆவது நாள் கடவுள் ஓய்வு எடுக்கிறாரு. கடவுள் ஓய்வு எடுக்கிறாராம், பைபிளில் போட்டிருக்கான், கடவுள் ஓய்வு எடுக்கிறாரு. அந்த 7ஆவது நாள் கடவுள் ஓய்வு எடுக்கிறாருல, அதை யூதர்கள் பிடிச்சிக்கிட்டாங்க. கடவுள் 7ஆவது நாள் ஓய்வு எடுத்தார்ல, சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம அமைதியாக இருக்கணும், நம்மளும் ஓய்வு எடுக்கணும் அப்படின்ட்டு வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துலேருந்து இவங்க ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி? இவங்ககிட்ட வந்து இப்போ வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 1 லட்சத்துக்கே ஒரு வேலை நீங்கள் கொடுத்தாலும், இப்போ ஒரு நகையை செய்யணும், ஒரு வைரத்தை செய்யணும், ஒரு முக்கியமான வேலையை செய்யணும்னாலும் கூட அதை செய்ய மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துலேருந்தே அவங்க அமைதியாகிடுவாங்க. அமைதியாகி அப்படியே வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, ஜபம் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, இறைவனை குறித்தே சிந்திப்பாங்க. அதிகமாக சோறு சாப்பிட மாட்டாங்க,
பாத்திரங்களை கழுவுறது, வீட்டில் துணி துவைக்கிறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, விவசாய வேலை பார்க்குறது, தோட்ட வேலை பார்க்குறது, மம்பட்டி வெட்டுறது, மரத்தை வெட்டுறது, எந்த வேலையும் எனக்கு செய்ய மாட்டாங்க. யார் எவ்வளோ நான் தரேன் அப்படின்னு சொன்னால் கூட சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் எந்த வேலையும், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் உட்கார்றவங்க சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகர மாட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, கோயிலில் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஜெபம் பாடல்கள் பாடிட்டு கடவுளை குறித்தான விஷயங்களை பேசிட்டு அப்படியே வந்து அமைதியாக இருப்பாங்க. எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அதான் அந்த 7வது நாள் ஓய்வு நாள். ஓய்வு நாளை கடவுள் அனுசரிச்சார்ல, அந்த மாதிரி இவங்களும் அனுசரிக்கிறாங்க. இப்போ இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் வராரு பாருங்க, இவர் என்ன பண்றாரு, ரோட்டில் வந்துகிட்டு இருக்காரு. இப்போ இவர் வந்துகிட்டு இருக்காரு, ஒரு குருடை சொல்றான், ஐயா ரப்பி என் கண்களை குணப்படுத்துங்க அப்படின்றான். ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, டு யூ பிலீவ் மீ, would you believe me, என்னை நம்புறியா நீ, உன் கண்ணு குணமாயிரும்னு. ஐயா உங்களை நம்புறேயா, ஐ பிலீவ் யூ, ஐ ட்ரஸ்ட் யூ. அப்போ நான் உங்களை நம்புறேயா, இந்தா உன் நம்பிக்கை உன்னை காத்ததுன்னு சொல்லி உன் கண்ணு சரியாயிருச்சு. இப்போ அந்த அந்த குளத்துல போய் உன் கண்ணை கழுவிட்டு போன்றாரு, கண்ணு சுகமாயிருது. ஒருத்தர் படுக்கையிலேயே படுத்திருக்கான், ஐயா என்ன நடக்க முடியலையா, பிறவியிலேருந்து நான் வந்து நொண்டியா, நான் இந்த மாதிரி சப்பானியா அப்படின்றான். அப்படியா, டேக் யுவர் பெட் அண்ட் வாக், படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்றாரு. படுக்கையிலேயே நீ உட்காந்தேன்னா இன்னும் தூங்கிக்கிட்டு இருப்ப, டேக் யுவர் பெட் அண்ட் வாக் அப்படின்றாரு. இங்கிலீஷில் அப்படி எழுதியிருக்கு. படுக்கை எடுத்து நடையா அப்படின்னா நடக்கிறாமே. நடந்துட்டு போய் ஊரில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் போய் சொல்கிறான், என்னாச்சியா என்னாச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. குணமாக்கிட்டாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து குணமாக்கிட்டாரு, இயேசு கிறிஸ்து என்னை குணமாக்கிட்டாரு. அப்புறம் போய்கிட்டே இருக்காரு. 10 பேர் வராங்க, ஐயான்னு கும்பிடுறாங்க. என்ன 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 ஜரபி, நாங்கள் வந்து லெப்ரசி பேஷண்ட்ஸ், நாங்கள் வந்து குஷ்டரோகிகள், குஷ்டரோகின்னு சொல்லக்கூடாதுன்றாங்க, லெப்ரசி பேஷண்ட்டுன்றாங்க, லெப்பர்ன்னு சொல்லாதீங்கன்றாங்க. லெப்ரசி பேஷண்ட்ஸ் தொழுநோயாளிகள். அந்த காலத்தில் தொழுநோயாளிகளை ஊருக்கு வெளியே அடைச்சி வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த பெண்கர், இந்த சார்ல்டன் ஹெஸ்டன் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கர் ஒரு பெரிய இளவரசன் மாதிரி இருப்பார். இந்த பெண்கருடைய அம்மாவுக்கும் அக்காவுக்கும் குஷ்டம் வந்துடும். ஊருக்கு வெளியே வச்சுருப்பாங்க, ஊருக்கு வெளியில் பள்ளத்தாக்கில் வச்சுருப்பாங்க. உணவை கொண்டு போய் கொடுப்பாங்க. மண்ணுங்க சோல்ஜர்ஸ் போய் உணவை கொண்டு போய் கொடுப்பாங்க. அதை மேலேருந்து இறக்கி அவங்க எடுத்து சாப்பிட்டு போவாங்க. மக்களோட வந்துடக்கூடாது, மக்களோட வந்தால் பெருநோய். அவங்கள வந்தாங்கன்னா கல்லை கொண்டு எரிஞ்சிருவாங்க, மக்கள் வந்து கல்லை கொண்டு எரிவாங்க. அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி தான் அந்த காலத்தில் தொழுநோயாளிகளை படுத்துனாங்க. நோய்க்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கப்படாதனால அவங்க வந்து மலை அடிவாரத்தில் அப்படியே கூட்டமாக கொத்தா இருப்பாங்க. அங்கே உட்காந்து பாவமாக இருப்பாங்க, கைகாலெலாம் இதாகி முன்னையாரி ரொம்ப அசிங்கமாக இருப்பாங்க. அந்த தொழுநோயாளியில் 10 பேர் ஊருக்குள்ள வருவாங்க, வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டை பார்த்து கும்பிடுவாங்க. ரபி எங்களை குணமாக்கும், would you believe me, அதே மாதிரி கேட்பாரு, do you trust me அப்படின்றாரு. எஸ், நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா, நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வாக்கு வேத வாக்கா ஆகுமியா, நாங்கள் குணமாகுமியா அப்படின்றாங்க அவங்க. ரைட்டு, நீங்கள் ஆல்ரைட், யூ வில் பி ஆல்ரைட், போங்க அப்படின்னோடனே இப்போ அவருக்கு ஐயா கண் நீட்டுறாரு. அவங்க எல்லாம் குணமாயிட்டாங்க. குணமான உடனே எல்லாம் ஓடுறாங்க, எல்லாம் ஊருக்குள்ளே ஓடுறாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் உட்காந்துருக்காரு, அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருக்காருன்னு வைங்களேன், ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்காரு ரோட்டில். சாயங்காலம் ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து, ஐயா வணக்கம், ஐயா ரபி வணக்கம் அவரு அப்படின்றான். வணக்கம், தங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கிறதா அப்படின்றாரு. இல்லைங்கய்யா, காலையில் தான் என்னை குணப்படுத்துனீங்க, நான் குஷ்டரோகி, என்னை குணமாக்குனீங்க. அப்படியா, அவங்க கூட இன்னும் ஒரு 9 பேர் வந்தாங்களே, அவங்க எங்க ஐயா, அவங்க ஊருக்குள்ளே போயிட்டாங்கய்யா, சொந்தக்காரங்களோட சேர்ந்து ஒரே மகிழ்ச்சியாக இருக்காங்கய்யா, நாங்கள் குணமாயிட்டோம்னு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்மா அப்படின்னு. அதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, கடவுளே ஆனாலும் கூட அவர் ஒருத்தனை குணப்படுத்தினார்னு வைங்க, அவன் வந்து நன்றி செலுத்தணும், நன்றி செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம சில பேர்கிட்ட சொல்கிறேன், நான் சில பேர்கிட்ட நம்ம செய்கிறோம், அவனுக்கு எவ்வளோ உதவி செஞ்சேங்க, கொஞ்சம் கூட நன்றி கெட்ட என்னை பார்த்தாலே மதிக்கிறது இல்லைங்க, என்னை பார்த்தாலே பேசுறது இல்லைங்க, ஒரு வார்த்தை பேசுறது இல்லைங்க, நான் எப்படி இருக்கேன்னு கூட கேட்கறது இல்லைங்க, நான் செஞ்ச நன்றிக்கு ஒரு கைமாறு கூட செய்கிறது இல்லைங்க, செய்ய மாட்டேன். நம்மகிட்ட நன்மை வாங்கினவன் நம்ம ஒருத்தருக்கு நன்மை செஞ்சோம்னா திரும்ப செய்ய மாட்டான். அதுதான் உலகம். ஜீசஸ் கிரைஸ்ட் ஸ்டோரி தான் உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். அவர்கிட்ட நன்மை அடைந்தவர்கள் யாருமே வந்து அவருக்கு வந்து நன்மை செய்யலை, யாருமே வந்து நன்றி செலுத்தலை, எல்லாம் போயிட்டாங்க. இதெல்லாம் 10ல் 100ல் ஒருத்தன் வர்றான். இப்போ இவர் எல்லாத்துக்கும் குணம் எல்லாரையும் குணமாக்கிட்டு இருக்காரு. குணமளிக்கும் அற்புத வரத்தை வைத்திருக்கிறார். டச்சிங் மினிஸ்ட்ரி, அதாவது இவர் சொன்னா குணமாகுது, இவர் தொட்டா குணமாகுது. அப்படி பாருங்க, இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு கூட்டத்தில் நடந்து வந்துகிட்டு இருப்பாரு, சீடர்கள்லாம் கூட வருவாங்க, பயங்கர கூட்டமா இருக்கும். ஒரு லேடி வந்து அவரை தொற்றுவாங்க.
அவர் தொட்ட உடனே ஜீசஸ் சொல்லுவாரு, யாரோ என்னை தொட்டீங்க இந்த கூட்டத்துல, யாருன்னு சீடர்கள்லாம் சொல்லுவாங்க, என் குரு ரபி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, யார் கையாவது உங்க மேல பட்டிருக்கும், அதனால நீங்க போய் யாருன்னு கேட்டா யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜீசஸ் சொல்றாரு, இல்ல, என்னிலிருந்து ஒன்று சக்தி வெளிப்பட்டதுன்றார். என்கிட்ட இருந்து ஒரு குணம் ஒருத்தர் குணமானாரு எனக்கு தெரியுது அப்படின்றார். பார்த்தா ஒரு அம்மா ரொம்ப நாள் பெரும்பாடு ஸ்திரீனா என்னன்னா நான் ஸ்டாப்பிங் மென்சுரேஷன், நான் ஸ்டாப்பிங் பீரியட்ஸ், அப்படியே உதிரப்போக்கு போய்கிட்டே இருக்கும், பீரியட்ஸ் போய்கிட்டே இருக்கும், நிற்கவே மாட்டேங்குது அந்த அம்மாவுக்கு. அழுது வேதனையோடு எனக்கு இந்த நோயை குணப்படுத்துங்க கடவுளே, ஜீசஸ் கிரைஸ்ட தொடுது பாருங்க. தொட்ட உடனே அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அந்த ஒரு பவர், ஒரு வல்லமை புறப்பட்டு போய் அந்த அம்மா அப்படியே குணப்படுத்திது. அதுதான் அவர் கேட்கிறாரு. இப்படி எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் மிராக்கிள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த யூதர்கள் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன சொன்னேன், சனிக்கிழமை ஆனா இவங்க வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. சனிக்கிழமை ஆனா இவங்க கடவுள் ஓய்வு எடுத்திருக்காரு, ஓய்வெடுத்துற நேரம். அதைத்தான் வந்து இவர் என்ன சொல்றாரு, நம்ம இவர் சொல்றாரு, அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வழியே வந்து சொன்னாரு பாருங்களே. இவர் சொல்றாரு, நீங்க இப்ப அந்த சனிக்கிழமை எல்லாரும் ஓய்வு எடுக்கணும்ன்றத இவங்க எல்லாம் யூதர்கள் எல்லாம் பின்பற்றும் போது இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும் அதை மீறினவரா இருக்காரு. அப்ப இவங்க ஆசாரியார்கள், அந்த மத குருமார்கள் இவங்க எல்லாம் ரோட்ல உட்காந்துருக்காங்க. என்ன இயேசுவே என்ன இந்த பக்கம் அப்படின்றாங்க. ஒண்ணு இயேசுநாதர் வழியில வந்துகிட்டு இருந்தேன், என்ன செஞ்சீங்க அப்படின்றாரு. கண்ணு இல்லாதவனை குணப்படுத்தினேன். அப்புறம் காது இல்லாதவன் நடக்க முடியாதவனை நடக்க வச்சேன். அப்புறம் தொழுநோயாளிய குணப்படுத்தினேன். இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்றாங்க. இயேசுநாதர் சொல்றாரு, இன்னைக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமை குணப்படுத்தலாமா? இன்னைக்கு என்ன நாள்? நம்ம யூத மதத்துல, நம்ம யூத நூல்ல என்ன போட்டிருக்கு? ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, ஓய்வு நாள்னு போட்டிருக்கு. அம்மா, ஓய்வு நாள்னா கடவுளுடைய நாள், ஓய்வு நாள், கடவுளே ஓய்வு எடுத்த நாள். அந்த ஓய்வு எடுத்த நாள்ல நீங்க இந்த மாதிரி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யலாமா? கடவுளை மீறினது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அழகா கேட்குறாங்க பாருங்க, ரொம்ப புத்திசாலித்தனமா. ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, ரைட்டு, நீங்க கேட்கறது கரெக்டு தான். இந்த ஓய்வு நாள் சனிக்கிழமை உங்க பையன் கிணத்துல விழுந்துட்டான், காப்பாத்தாம இருப்பீங்களா அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இந்த ஓய்வு நாள் தான் வயக்காட்டுல உங்க ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, அது வந்து வரப்ப தாண்டி கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு, உங்க ஆடு விழுந்துருச்சு, இன்னைக்கு ஓய்வு நாள்னு பார்த்துக்கிட்டு இருப்பியா? பார்த்துக்கிட்டு இருந்தா நீ உண்மையான ஒரு ஆடு மேய்க்கிறவனா? நீ ஒரு ஆட்டுக்கு எஜமானா? அப்ப நீ போய் காப்பாற்ற மாட்டியா அப்படின்றாரு. அவங்க உண்மையை புரியுறாங்க. ஜேசுநாதர் சொல்றது 100% உண்மை. ஆனா இவரை பழி பண்ணணும், இவரை எதுக்கணும், இவரை எதையாவது ஒண்ணுல கொண்டு போய் மாட்டணும் அப்படின்றதுக்காக, இல்ல நீ வந்து நம்முடைய யூத குலத்தின் அந்த அந்த இதை வந்து அந்த யூத குலத்தின் பாரம்பரியத்தை, யூத குலத்தின் விதிமுறைகளை நீ மீறுற, எப்படி நீ மீறுற அப்படின்றாங்க. அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லைன்றாரு. இதுதான் இயேசுநாதருக்கும் அந்த யூதர்களுக்கும் நடந்த அந்த கான்ட்ராவே. இதுதான் அந்த கான்ஃபிளிக்ட், இதுதான் அந்த ஃபைட்டு. அந்த ஓய்வு நாள்ல அந்த வந்து அமைதி அனுசரிக்கணும், ஓய்வு அனுசரிக்கணும். ஓய்வு நாளில் நான் எல்லாமும் செய்வேன் அப்படின்றாரு ஜீசஸ் கிரைஸ்ட். ஓய்வு நாள்ன்றது ஒன்று கிடையாது, எல்லாருக்கும் எல்லாம் செய்யலாம் அப்படின்றார். இதைத்தான் ஜீசஸ் கிரைஸ்ட வந்து இந்த மக்கள் வந்து யூதர்கள் பல நேரங்களில் அவர் வந்து அவர் போதிச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் இந்த உலக விஷயங்களை குறித்து, நல்ல விஷயங்களை குறித்து போதிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த யூதர்கள் இவங்க கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டு இயேசுநாதருக்கும் இயேசுநாதருக்கும் யூத மதத்துக்கும் இடையில சண்டை ஏற்படுத்துறாங்க. எப்படின்னா, ஒரு காகிதத்தை காமிக்கிறான், இயேசு கிறிஸ்துவே இந்த காகிதத்தை பாருங்க, வெள்ளி காகிதம் என்ன அப்படின்றாரு. இதுல ஒரு பக்கம் சீசருடைய உருவம் போத்திருக்கு, ஜூலியஸ் சீசருடைய உருவம், அவன் தான் மண்ணே. இன்னொரு பக்கம் நாணயத்தோட ரேட்டு போட்டிருக்கு, எவ்வளவு? $1, $2, $10, $20 போட்டிருக்கு. இப்ப இதை நாங்க இப்ப என்ன செய்யணும் அப்படின்ற அப்ப சொல்றாரு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, நீங்கள் தேவனுக்குரியதை தேவனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கும் கொடுக்கணும் அப்படின்றாரு. எப்படின்னா, கடவுளுக்கு கொடுக்கறத கடவுளுக்கு கொடுங்கயா. இப்போ 10ல் ஒரு பகுதி தசம பாகம்ன்றத பைபிள் போட்டிருக்கு. 10ல் ஒரு பகுதி தசம பாகமா கடவுளுக்கு கொடுக்கணும்.
அஹ், மன்னனுக்கு வரி கட்டணும். இப்போ இவங்க விவரமா நீ கோவிலுக்கு போடு அப்படின்னு சொன்னா மன்னருக்கு வரி கட்டக்கூடாதா? நீ சீசருக்கு எதிரானவனா, மன்னனுக்கு விரோதமானவனான்னு சொல்லி இவரை வந்து திசை திருப்புறதுக்கு கேட்குறாங்க. இவர் விவரமா சொல்றாரு, நீ மன்னனுக்குரியதை மன்னனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் செய்யணும்ப்பா அப்படின்றாரு. எவ்வளவு விவரம் பாருங்க. ஒவ்வொரு தடவையும் இவரை வந்து இவங்க கேட்ச் பண்ணணும் போதெல்லாம் இவர் அருமையான ஒரு அழகான பதில்களால் வந்து அவங்கள நோஸ் கட் பண்ணி விட்டுறாரு. கடைசியில் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துறாங்க. அதான் மெஜாரிட்டி ஆஃப் அந்த மெஜாரிட்டி ஓட்டு, மெஜாரிட்டியான தீர்ப்பு இருக்குல்ல, பெரும்பாலான ஒரு தீர்ப்பு. அதன்படி எல்லாரும் சேர்ந்து இவரை வந்து யூத மதத்துக்கு எதிராக செய்கிறாரு, யூத மதத்துக்கு எதிராக தன்னைவே கடவுள்ன்றாரு. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னாரு, என்னை இல்லாமல் ஒருவன் என் பிதாவை அடைய முடியாது அப்படின்னாரு. ஒருவே என்னை என் பிதாவை அடைய வேண்டும் என்றால் என் மூலமாக தான் அடையணும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். சர்ச்சு வாசல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நானே வழியும் நானே நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன் என்றார். என்னை இல்லாமல் ஒருவன் என் பிதாவை அடைய முடியாது, என் மூலமா தான் வரணும் அப்படின்றாரு. அப்ப நீ உன்னை கும்பிட்டு நீ சாமின்னு சொல்லி அப்புறம் நாங்க அங்க போகணுமா? இவரவே இவர் கடவுள்னு சொல்றாருங்க அப்படின்னு சொல்லி இவரை கொண்டு போய் யூத அந்த மத தலைவர்கள்ட்ட போய் காமிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஐயா இவர்கிட்ட எந்த குறமையும் நாங்கள் கண்டுபிடிக்க முடியலன்னு போதுதான் கடைசியில் நீங்களே செஞ்சுக்கிங்கன்னு போதுதான் இவங்க வந்து ஜீசஸ் கிரைஸ்ட நான் சொன்னேன் பாருங்க, சிலுவையில் அரைஞ்சது. இதுதான் சிலுவையில் அரைஞ்சதுக்கான காரணம். யூத மதத்துக்கு விரோதமாக அவர் செஞ்சாரு, தன்னே கடவுள்னு சொல்லிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஆனால் 3ஆவது நாள் அவர் அந்த சிலுவை அவர் வந்து மரணத்திலேருந்து வெளிப்பட்டு அவர் வந்து மறுபடியும் உயிர் தெழுந்து வந்தாரு வச்சாருன்னு அவருடைய சீடர்கள்லாம் சொல்றாங்க. அவருடைய 12 சீடர்களும் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து தன்னுடைய வார்த்தைகளை வந்து அந்த ஊர்ல மட்டும்தான் சொன்னாரு. அந்த 12 சீடர்கள்ல யூதாஸ் இஸ்காரியோத்துன்றவன் அந்த பொருளாளர் மட்டும் இயேசுவை காட்டி கொடுக்குறான் பாருங்க, முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறான் பாருங்க. அவன் மட்டும் முத்தம் கொடுப்பான். எதுக்கு முத்தம் கொடுக்குறான்னா, மற்ற 12 சீடர்களும் ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரியே ஆல்மோஸ்ட் இருப்பாங்க. எல்லாருமே அந்த லூக்கு, அந்த பிலிப்பு, ஜானு எல்லாருமே இயேசுநாதர் மாதிரி ஒரே முகச்சாடை உள்ளவங்க. ஏன்னா எல்லாருமே ஒரே ஊர் தானே அவங்க. அப்போ அந்த ஒரே ஊருக்காரங்களை இருக்கிறதுனால இவன் வந்து நான் முத்தம் கொடுக்குறவர் தான் இயேசுநாதர், அவரை நீங்கள் கைது பண்ணுங்கன்னு கைது பண்ணிடுவான். அதே மாதிரி அவர் இறந்துருவான்னு வைங்க. இந்த 11 இந்த காட்டி கொடுத்த யூதாஸு 30 காசுக்காக வெள்ளி காசுக்காக என்ன பண்ணுறான், அவன் வந்து சூசைட் பண்ணுறான், மரத்தில் தூக்கு போட்டு இறந்து போயிடுறான். இப்போ அதை ஒரு கவிதையாக கூட ஒருத்தர் எழுதியிருந்தாரு. என்னுடைய நண்பர், இயேசுவே அன்றும் நீர் வந்தீர், உன்னை 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தான் யூதாஸ் இஸ்காரியோத். இன்றும் நீர் வந்தால் உன்னை காட்டியும் கொடுப்பார்கள், விலையை கூட்டியும் கேட்பார்கள், விலைவாசி ஏற்றத்தால். இயேசுவே அன்று நீர் வந்தீர், உன்னை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான் யூதாஸ் இஸ்காரியோத். இன்றும் நீர் வந்தால் உன்னை காட்டியும் கொடுப்பார்கள், விலையை கூட்டியும் கேட்பார்கள், விலைவாசி ஏற்றத்தினால் அப்படின்ற ஒரு கவிதையை காமெடியா எழுதியிருக்காரு. இன்னொரு கவிதை அதே நண்பர் தான் எழுதியிருந்தாரு, மரங்களின் முணுமுணுப்பு, த மர்மரிங் ஆஃப் த ட்ரீஸ். மரங்களின் முணுமுணுப்புன்னு எழுதியிருக்காரு. மரங்கள்லாம் முணுமுணுக்கு தான். எங்களிடம் இருந்து சிலுவையை அமைத்துக் கொள்ளும் மனிதர்களே, ஓ மனிதர்களே, உங்களிடம் இருந்து ஏன் இன்னும் ஒருவரும் இயேசுவாக காணோம்? எங்களிடம் இருந்து சிலுவையை அமைத்துக் கொள்ளும் மனிதர்களே, ஓ மனிதர்களே, உங்களிடம் இருந்து ஏன் இன்னும் ஒருவராவது இயேசுவாக காணோம்? என்ன 50 பேர் எப்படி சிலுவையை செஞ்சுட்டீங்க? யாராவது ஒரு இயேசு வந்திருக்காராயா அவங்க இதுல இருந்து? வரல. ஸ்டாப். இப்ப இந்த 11 பேர் 12 சீசர்கள்ல ஒருத்தர் இறந்து போயிட்டார், யூதாஸ் பொருளாளர். அவர் தான் இயேசுவை காட்டி கொடுத்தவர், இறந்துட்டார். 11 பேர் உலகம் பூரா போய் ஜீசஸ் கிரைஸ்டோட அந்த சொன்ன வார்த்தைகளை அவர் சொன்னார். நீங்கள் போய் உலகம் எங்கும் என்னுடைய சகல சகல மனிதர்களுக்கும், அதாவது ஆல் கிரியேச்சர்ஸ், என்னுடைய சுவிசேஷத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். என்னுடைய சுவிசேஷத்தை எல்லா படைப்புகளுக்கும் சொல்லுங்க. படைப்புகள்னா என்ன? மனிதன், செடி, கொடி எல்லாத்துக்கும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க வந்து எல்லாத்துக்கும் சொன்னாங்க. சொன்ன ஊரில் பூரா அங்கே கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம சென்னையில் தாமஸ் மவுண்டில் வந்து அவர் தாமஸ் பரங்கி மலையில் வந்து தங்கியிருந்து கோவில்லாம் கட்டியிருக்காரு. கேரளாவிலேருந்து வந்து பரங்கி மலையில் கோவில்லாம் கட்டி இயேசுநாதரை பற்றி சொன்னார்.
அவரெல்லாம் கத்தியில் குத்தி கொண்டுட்டாங்க. அந்த 11 பேர் வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு தலையை வெட்டி தலையில புதைச்சு கொண்டுட்டாங்க. அப்புறம் கொன்னதுக்கு அப்புறம் மக்கள் நினைக்கிறாங்க, என்னையா சொன்னாங்க அவங்க? என்ன சொன்னாங்க அவங்க? நம்ம என்னத்தை செஞ்சாங்க? நேர்மையா இருங்க, உண்மையை பேசுங்க, பொய் சொல்லாதீங்க, திருடாதீங்க, அடுத்தவன் பொருளை திருடாதீங்க, அடுத்தவன் மனைவியை வஞ்சிக்காதீங்க, உங்களை போல உன்னை போல பிறரையும் நேசினாங்க. லவ் தை நெய்பர் அஸ் தை செல்ஃப். லவ் தை நெய்பர் அஸ் தை செல்ஃப். உன்னை போல் மற்றவர்களையும் நேசின்னு தானே சொன்னாங்க. இதை போய் நம்ம ஏற்றுக்க முடியாம சொல்லி அவங்களை கொண்டுட்டோமே சொன்ன உடனே அதுக்கப்புறம் பாருங்க கிறிஸ்துவ மதம் உலகம் எங்கும் பரவுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்.